என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமியினுடைய இந்த சனிக்கிழமையில் என் குழந்தைக்கு மனதிற்கு இதமான செய்தியினை கொண்டு வந்து இந்த விடியலை வெற்றி விடியலாக்க வந்திருக்கின்ற இந்த வராகி என்னை நீ மனதார உன் இல்லத்திற்குள் அழைக்க வேண்டிய நேரம் இது. அஷ்டமி நாளில் என் பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த பல மாற்றங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகின்றது. என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இன்று உன்னுடைய மனதை எப்பொழுதும் போல அமைதிப்படுத்தவும், உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு உயிரூட்டவும் இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று புதிதாக எந்த ஒரு செயலையும் தொடங்க வேண்டாம். ஆனால் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் உன்னுடைய முயற்சிகளை கைவிடவும் கூடாது என்பதில் தெளிவாக இரு. என் பிள்ளையே, எத்தனையோ ஆசைகள் உன் மனதிற்குள் இருந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை மட்டும்தான் உனக்குள் இருக்கின்றது. ஆசைகள் எதுவும் நிறைவேறாமல் போனதற்காக அல்ல, எல்லாவற்றிற்கு பின்னாலும் இருக்கின்ற கடினமான பாதைகளை கண்டதனால் ஆசைகள் என்பதே நமக்கு வேண்டாம். ஆசைகள் இல்லாத வாழ்க்கை நிம்மதியை மட்டும் நமக்கு கொடுத்து விட்டால் போதும் என்று என் பிள்ளை யோசிக்க தொடங்கிவிட்டாய். அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை என் குழந்தைக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, பணம் இருந்தால் முன்பின் தெரியாதவர்களும் உறவு என்று சொல்லி உன்னிடத்தில் பழக வருவார்கள். பணம் இல்லாமல் போய்விட்டது என்றால் நெருக்கமான உறவுகளும் உன்னை உதறி தள்ளிவிட்டு விடுவார்கள். இதுதான் இன்றைய நிலைமையும் கூட. என் பிள்ளையே, இன்றைய சூழ்நிலையில் இந்த பணத்தை வைத்து இந்த மனிதர்கள் ஒவ்வொரு விதமான ஆட்டத்தை ஆடுகின்றார்கள். என் தங்கமே, உன்னிடத்தில் இது இல்லை என்று நீ வருந்தாதே. உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து நீ சந்தோஷமாக வாழ். நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டினாலே, எப்படி எதுவும் இல்லாமல் இவர்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், நம்மிடத்தில் எல்லாம் இருந்தும் நமக்கு ஏன் சந்தோஷம் இல்லை என்று நினைத்து அவர்கள் ஒரு நாள் வருந்தக்கூடிய நேரம் நிச்சயமாக வரும். என் பிள்ளையே, எதையும் தனியாக நின்று சமாளிப்பதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய பலவீனம் என்னவென்பதனை உன்னால் கண்டுபிடிக்க முடியும். இந்த வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் எல்லோருடைய உண்மையான முகத்தையும் கண்டுபிடிக்க முடிகின்றது. ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களினுடைய நடவடிக்கைகள், அவர்கள் செய்கின்ற செயல்கள் என்று எல்லாவற்றையும் முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகுதான் அதிலிருந்து உனக்கான பாடம் கிடைக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கை தவறினால் பொருள் உடையும் என்று யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடைந்து போகும் என்று ஒரு நாளும் யோசிப்பதில்லை. பேசுபவரின் மனதல்ல, கேட்பவரின் மனது உடைந்து போகும் என்பதுதானே உண்மை. என் பிள்ளையே, முதலில் இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை சரியாக புரிந்து கொள். யாராக இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் அவர்கள் சரியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கென்ற எல்லாம் வரும் பொழுது அதை சரியாக அவர்கள் முடிக்கத்தான் நினைக்கின்றார்கள். ஆனால் நீ என்ன செய்கின்றாய் தெரியுமா? ஒவ்வொருவர் மீதிலும் கண்மூடித்தனமாக பாசத்தையும் அன்பையும் வைத்துவிட்டு உன் வேலையில் கவனம் செலுத்தாமல் அவர்களின் மீது கவனத்தை செலுத்தி உன் வாழ்க்கையில் பாதி நேரத்தை தொலைத்து கொண்டிருக்கின்றாய். அன்பிற்கு அடிபணி வேண்டியது அவசியம்தான். அதற்காக கண்மூடித்தனமாக ஒரு நாளும் நடந்து கொள்ளக்கூடாது என்பதில் கவனமாக இரு. எந்த நிலையிலும் உதவாமல் ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்பவர்களை விட ஓடிச் சென்று உதவுவர்களுக்குத்தான் பழியும் பாவமும் அதிகமாக வந்து சேர்ந்து விடுகின்றது. இதுவெல்லாம் வாழ்க்கையில் நடப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? எல்லோரையும் எளிதாக நாம் நினைத்துவிடக்கூடாது. நிச்சயமாக இவர்களுக்கான நல்லது எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும்.
அந்த இடம் அவர்களுக்கு இது போன்ற ஒரு பெயரை கொடுத்தாலும் உண்மை என்ன மனசாட்சிக்கு தெரியுமல்லவா? நிச்சயமாக அவர்கள் எல்லாம் இந்த அவமானத்தை கடந்து வந்துவிட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, வாழ்க்கை பாடங்களை யாரும் தேடி போய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமே கிடையாது. உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொருவரும் உனக்கு கற்றுக் கொடுப்பார்கள். என் பிள்ளையே, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வலிகளும் வேதனைகளும் சற்று அதிகம்தான். இந்த பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு இவையெல்லாம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு முறை இந்த வேதனைகளை தாங்கிக் கொண்டு இந்த வாழ்க்கை பாடத்தை இந்த மனிதர்களிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டாயானால் அதன் பிறகு யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையில் அசைத்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது எதிர்பார்த்ததும் நடக்கலாம், எதிர்பாராததும் நடக்கலாம். அது காலத்தினுடைய கட்டாயம் அல்லவா? எது நடக்குமோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காலத்தால் உன்னிடத்தில் இருந்து திருட முடியாத பொக்கிஷம் என்ற ஒன்று இருக்கின்றது. அதுதான் உனக்கு கிடைத்த நினைவுகள். நினைவுகளை ஒரு நாளும் இந்த காலம் உன்னிடத்தில் இருந்து எடுக்க முடியாது. இவைகள் எப்பொழுதும் நீங்காமல் உன்னுடைய மனதில் இடம் பெற்றிருக்க வேண்டும். நல்ல நினைவுகள்தான் இன்னமும் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எவ்வளவுதான் நீ யாரோடு பழகி இருந்தாலும் அந்தந்த நேரம் வரும்பொழுது, அவர்களுக்கான சூழ்நிலை வரும்பொழுது அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதனை காண்பித்து விடத்தான் செய்கின்றார்கள். மனிதனினுடைய உண்மையான குணத்தை நீண்ட காலம் மறைத்து வைக்க முடியாதல்லவா? அது நிச்சயமாக ஒரு நாள் வெளிவந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மாற்றமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. விதியின் பாதையில்தான் என் வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கின்றது என்று சொல்கின்ற என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய குரலை நான் கேட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். எதுவும் இல்லை என்று சொல்லாதே. நிச்சயமாக எல்லாம் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு எல்லாம் நடக்கும் என்று நினைத்து பார். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உன்னால் கண்கூடாக காண முடியும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றது. ஒன்று, உன்னுடைய பிரச்சனைகளை அடுத்தவரிடத்தில் சொல்லக்கூடாது. அது எப்படி இருந்தாலும் அதை ஏளனமாக பார்ப்பதும் அல்லது அதனை கேலியும் கிண்டலுமாக செய்வதுமே பாதி பேரினுடைய வேலையாக இங்கு மாறி இருக்கின்றது. இரண்டாவது, அடுத்தவர்களினுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் தலையிடக்கூடாது. உன்னுடைய பிரச்சனைகளை இன்னொருவரிடத்தில் சொல்லாமல் எந்த அளவிற்கு நீ இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு அடுத்தவர்கள் பிரச்சனையிலும் தலையிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இவை இரண்டிலுமே பாதி பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தீர்ந்து போகும். இங்கு வருகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் பிற மனிதர்கள் காரணமாக இருக்கும் பொழுது இது போன்ற செயல்களில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு யாரையும் நம்பிவிடாதே. ஏனென்றால் இந்த மனிதர்களினுடைய குணம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடலாம் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, அளவில்லாமல் பேசிய உறவுகள் கடைசியில் அளவோடு தான் பேசுவார்கள். ஏன் பேசாமல் கூட சென்று விடுவார்கள். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையிலும் உனக்கு அப்படித்தான். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள், உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்று என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீ சரியாக கடந்து வருகின்றாயோ அதை பொறுத்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும்.
எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நல்லபடியாக பேசினால் அவர்களோடு நல்ல உறவை வளர்த்துக்கொள். இல்லை என்றால் விட்டு விலகிச் செல். இது நமக்கானது அல்ல என்று முடிவெடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக நடத்திச் செல். சில நேரங்களில் நீ பின்வாங்க வேண்டும் என்பதற்காகவே இதுபோன்று செய்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். எதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இன்றைய நாளை உனக்கான வெற்றி நாளாக நீ நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.